ஹோசூரில் தேர் பவனி திருவிழா மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று கிறிஸ்தவர்கள் வழிபாடு. ஹோசூர் டிவைன் நகரில் குழந்தை இயேசுவின் புனித தெரசா ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் தேர் பவனி திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் திருப்பலி பூஜைகள் நடைபெற்று வந்தது. தேர்பவனி திருநாளான காலை மேதகு தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் தலைமையில் திருவிழாவிற்கான திருப்பலி பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மறைமாவட்ட முதன்மை குரு அருள்ராஜ் அடிகளார் அவர்களின் தலைமையில் வேண்டுதலுக்கான திருப்பலி பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இரவில் ஆலய பங்குத்தந்தை அற்புதராஜ் அவர்கள் தலைமையில் தேர்பவனி திருவிழா நடைபெற்றது. ஆலயத்தின் முன்பு நிறுத்தப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித தெரேசா சொரூபம் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தெரேசா அன்னையின் திருத்தேர் டிவைன் நகரில் உள்ள முக்கிய தெருக்கள் வழியாக ஊர்வலமாக இழுத்து செல்லப்பட்டது. இதில் கிறிஸ்துவ மக்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி குடும்பத்துடன் பாடல்கள் பாடி ஊர்வலமாக சென்றனர். தேர் பவனி அனைத்து தெருக்கள் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்திற்கு வந்தடைந்தது. அதன் பின்னர் கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து பாடல்கள் பாடி தெரசா அன்னையை வேண்டினர். இந்த தேர் பவனி திருநாளையொட்டி அனைவருக்கும் இரவு உணவு விருந்து அளிக்கப்பட்டது. இதையொட்டி ஹோசூர் பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த எங்கள் பாதுகாவலி குழந்தை இயேசுவின் தெரசா வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்ச்சியோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றி பெறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்துவோம், மெழுகுதிரிகளோடு பாடல் பாடி
குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் ஜெபமாலையோடு கூட ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு நபர் 99 ஆண்டுகளாக இன்னைக்கு வந்து கடவுளுடைய அன்பை வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது கூட என் நோயை எல்லா நபர்களுக்காகவும் நான் அதை வந்து ஒப்பு கொடுக்குறேன், என்னோட கஷ்டத்தை மற்றவங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன் அன்பை வந்து கடவுளுடைய அன்பை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அவர்களுடைய புனிதையான 99வது ஆண்டு விழாவை தான் இன்று நாங்கள் சிறப்பிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டினவங்க அருள்பணி அருள்ராஜ் அடிகளார் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இந்த விழாவை அவங்க தான், இந்த தேர்பவனி அவங்க தான் வந்து ஆசீர்வதித்தாங்க. தேர்பவனி நடந்துட்டு இருக்கு. திருவிழா இன்னைக்கு மறைமாவட்ட ஆயம் எதுக்கு லாரன்ஸ் வைஸ் அவங்க வந்து காலையில் திருப்பணி நிறைவேற்றினாங்க. அதுவே எங்களுடைய சார்பில் உங்களுடைய கஷ்டங்கள் வழியாக கூட கடவுளுடைய அன்பை நீங்கள் சுவைக்க முடியும். உங்களுடைய கஷ்டங்களை பிறருக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியும். கடவுள் அன்பாக இருக்கிறார், எல்லோரும் அன்பாக இருக்கும். எல்லோருக்கும் இந்த திருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும். எப்போ ஸ்டார்ட் பண்ணது கூட இன்னைக்கு
இந்த திருவிழாவினுடைய இந்த பங்கினுடைய திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகள். ஆனால் இந்த புனிதையினுடைய விழா வந்து பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளை கடந்து ஸோ அவங்களுடைய விழாவானது சிறப்பிச்சுக்கிறாங்க. அந்த நூற்றாண்டை நோக்கிய பயணம் இது. இப்போ இந்த வருஷம் வந்து 99வது வருஷம், அடுத்த வருஷம் 100 ஆண்டு அவங்க வந்து சிறப்பிக்கிறாங்க.